தேங்காய் சீனிவாசன். அவர பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரு புரட்சித் தலைவர் அவர் கூட நெறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இந்த ப அ வாத்தியாரு, துரை அப்படின்னு கூப்பிடுறதுல, சோ எப்படியோ, சோவுக்கு அடுத்து தேங்காய் சீனிவாசன சொல்லலாம். ஏய், பணம் வந்ததும் பழக்கம் வந்துச்சுல்ல, நான் ஒரு மடையும் தரேன். அளவுக்கு ஒரு இயல்பா, ஜாலியா நல்லா பேசக்கூடியவரு. நல்லா எம்ஜிஆர் கூட ரொம்ப ஒரு குளோஸா இருந்தவரு. தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தலைவர் கட்சியிலே தன்னை இணைச்சுக்கிட்டாரு எம்ஜிஆர். பட் ஆனா, அவருடைய கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி. அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமா இருந்ததுன்றது ஒரு பேச்சு. அதுதான் உண்மை அப்படின்னு. அப்ப அவரு ரொம்ப ஜாலியா படப்பிடிப்புல ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்கும்போது, நானியன் பரதன் படப்பிடிப்புல ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்ப டைரக்டர் சார்ட்ட போய், "சார் என்ன சார்?" அவர் கிருஷ்ணன் பந்தி தான், கிருஷ்ணன் தான் டைரக்டர். அவர் ரிச்சாகரன் படத்துக்கு டைரக்ட் பண்ணவங்க. அவங்க சொன்ன உடனே அவங்ககிட்ட போய் ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது, "சார் என்ன சார் தலைவருக்கு பாட்டு குடுத்தீங்களே இதுல ரிச்சாகரன்ல, அழகிய தமிழ் மகள் அவள்" அப்படின்ற மாரி, அந்த மாரி எனக்கு இந்த படத்துல ஒரு பாட்டு குடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு. இதனால என்ன? வரட்டும் அவர்ட்ட கேட்டு குடுத்துருவோம் அப்படின்ற மாரி அவங்களும் ஜாலியா சிரிச்சுட்டே சொல்லிடுறாங்க. இது கேஷுவலா நடந்தது. உடனே தலைவர் வர்றாரு, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்துல தலைவர் காதுக்கு இப்ப இந்த பேச்சு வருது. ஆ இந்த மாரி சீனிவாசன் பாட்டு கேட்கிறாரு அப்படின்னோனே, தலைவருக்கு சிரிப்பு. சரி அவன வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, "வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட "அண்ணே வாங்கண்ணே என்னண்ணே" அப்படின்னாரு. "என்னய்யா பாட்டு கேட்டியா அப்படியா படத்துல?" "ஐயய்யோ! அண்ணே நான் சும்மா ஜாலியா விளையாட்டுக்கு தானே பேசினேன்" அப்படின்னு சொல்லி பேச, அதெல்லாம் "சரி, சரி விடு. அதனால ஒண்ணுமில்ல. உனக்கு வேணா ஒரு பாட்டு வேணா தர சொல்லிடுறேன்" அப்படின்னாரு. "இல்ல, இல்ல அண்ணே என்னண்ணே நீங்க வேற. படத்துல நீங்க வாய்ப்பு குடுக்குறதே பெருசு. உங்க கூட நின்னு நடிக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு என்னண்ணே பாட்டு. நான் சும்மா ஜாலியா தானே சொன்னேன்" அப்படின்னோனே, "சரி, சரி விடு. நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இந்த படத்துல அந்த மாரி ஒரு சூழ்நிலை இல்ல. சிச்சுவேஷன் இருந்தா உனக்கு குடுக்கறதுல எனக்கு கூட வருத்தமும் இல்ல, ஆட்சேபனையும் இல்ல" அப்படின்ட்டாரு. ஏன்னா ஆக்சுவலா அவர் எங்கள் தங்கம் படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கதாகலாட்சேபம் பண்ணும்போது எம்ஜிஆர் கூடவே இருப்பாரு. தேங்காய் சீனிவாசனும். ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி அவங்களுக்குள்ள ஒரு ஜாலியா பேசி முடிச்சுடுறாங்க. பட் அப்புறம் பிற்காலத்தில் அவருடைய உடம்ப அவர் தண்ணி அடிக்கிறது, அவர் கெடுத்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவரோட உரிமையா ரொம்ப கண்டிக்க ஆரம்பிச்சாரு. "இதெல்லாம் பண்ணாதயா, அதெல்லாம் செய்யாத, தண்ணி அடிக்காத, குடும்பத்த பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்துல பாருங்க, ஐசரி வேலன் வந்து அவருக்கு அப்புறமா தான் உள்ள வந்தாரு. ஃபீல்டுக்குள்ள வந்தவரு. அவர் வந்து அ அவர் எம்ஜிஆர் சொன்னத வந்து ஓரளவுக்கு நெறைய கேட்க ஆரம்பிச்சாரு. கேட்டாரு. அவரு வந்து "என்னென்ன செய்ற? என்ன பண்ற? எப்படி பண்ற? இந்த மாரி பண்ணு, அந்த மாரி பண்ணுனா" அவருமே அதிமுகல சேர்ந்து, கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆனாருன்னு நெனைக்கிறேன். அவருக்கு ஒரு பதவியெல்லாம் குடுத்தாரு எம்ஜிஆர். ஸோ அந்த மாதிரி. ஆனா இவங்க வந்து தவறான பழக்கங்களால தேங்காய் சீனிவாசன் கெடுத்துக்கிட்டாருன்றது என்னுடைய கருத்து. அவரோட உடம்பையும் கெடுத்துக்கிட்டு, அவங்க லைஃப வந்து அதுல சந்திரபாபுவும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணிக்கு அடிமையானவங்கல்ல. பட் அப்புறமா அதுல ரிலீஃப் ஆகி வந்திருக்கலாம். தேங்காய் சீனிவாசன் அதுக்கப்புறம் நெறைய படங்கள் பண்ணாரு. அவர் வந்து ஒரு சொந்தமா ஒரு படம் தயாரிச்சாரு. அப்ப தயாரிக்கும்போது எம்ஜிஆருக்கு அதுக்கு அந்த விஷயம் போகுது. அவர் கூப்பிட்டு பேசுறாரு தேங்காய் சீனிவாசன்ட்ட. "இது எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? சொந்த படம் எதுக்கு? ஏன் அவ்வளவு காசா வச்சிருக்க நீ? தேவையா அது? இதுக்கே அது?" அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறாரு. அப்ப சொன்ன உடனே, "இல்லண்ணே கதை நல்ல கதை. அதனாலதான்" அப்படின்றாரு. "சரி அதுக்கு மேல உன் விருப்பம்பா. நான் தலையிட விரும்பல. அது உன் முடிவு. நீ என்ன பண்ணிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ வந்து தலைவர் வந்து முதலமைச்சரா இருக்கிற டைம். அதனால அவர் வந்து நடிப்பை விட்டு முதலமைச்சரா இருக்காரு. அதோட அவர் இருக்கிறாரு. ஸோ இப்ப படம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. படம் தயாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகி போகுது, கிட்டத்தட்ட படம் முடியாத தருவாயில கையில காசு இல்ல. தேங்காய் சீனிவாசனுக்கு. இவரு அங்கிட்டு இங்கிட்டு எவ்வளவோ உதவி கேட்டு பார்க்கிறாரு. ஒரு பக்கம் கோடி அடையல. நெருக்கி வாங்க ஓரளவுக்கு ஒரு படம் பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். அங்கிட்டு இங்கிட்டு வாங்கி தான் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி பண்ணும்போது கடைசியில ஒரு கட்டத்துல அடப்பட்டு போன மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுது. உடனே தேங்காய் சீனிவாசன் யோசிக்கிறாரு. வேற வழி இல்ல. தலைவர்ட்ட தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கே போயிறாரு. ராமவரம் தோட்டத்துக்கே போயிறாரு அவர போய் பார்க்கறதுக்கு. அவர் அங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி வர வந்திருக்கேன்னு சொன்னோனே, சரி வர சொல்லுங்களா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சொன்னேன், "இல்லண்ணே இந்த மாரி படம் எடுத்தேன். இந்த மாரி கொஞ்சம் தேவைப்படுது" அப்படின்னு. ஆனா சொன்னேன்ல உன்ட்ட ஆரம்பத்திலேயே, "உனக்கு இது தேவையா? தேவையில்லாத வேலைய எதுக்கு பார்க்குற? சொந்த படம் எடுத்தீன்னா உன்னால தாங்க முடியாதுய்யா. என்னய்யா நீ இப்படி பண்ணி தொலையிற? போ உனக்கு பட்டா தான் புத்தி வரும். போ" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்ட உடனே தேங்காய் சின்னசுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோம் இப்படி ஆயி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி அவர் மேல கோவத்துல வேற இருக்கிறாரு. "நீ ட்ரிங்க்ஸ்லாம் இன்னும் அதிகமா நீ அடிக்கிற, நீ நிப்பாட்ட மாட்டேன்ற, சொல்படி கேட்க மாட்டேன்ற, நான் சொல்றத நீ கேட்க மாட்ற" அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து உரிமையா அவர் வந்து கண்டிக்கிறாரு. கண்டிச்சு சத்தம் போட்டு அனுப்பிச்சுட்டாரு, "போ முதல்ல" அப்படின்னு. அப்படியே அவரு ஃபீல் ஆகி போயிடுறாரு. சரின்னு போயிட்டு அப்புறமும் பகல்ல அங்கிட்டு இங்கிட்டு ஒரு 2, 3 இடங்கள் அவர் போய் ஆளுங்கலாம் சந்திச்சு 2, 3 பேர்ட்ட ஹெல்ப் கேட்டுட்டு, ஒண்ணும் ஓடி அடையல. என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்ன்னு ஒண்ணுமே புரியல. நைட் ஒரு 9, 10 மணி இருக்கும். அப்படியே மெதுவா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு 2, 3 பேர் 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. வந்து உட்காந்துருக்கோம். பார்த்தோன்னே யாரு? என்ன? அப்படின்னு கேட்கிறாரு. சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? இந்த மாரி தலைவர் அனுப்பிச்சு விட்டாரு. இந்தாங்க. இந்த பணத்த உங்கள்ட்ட குடுக்க சொன்னாரு. படத்த எடுத்து முடிச்சுட்டு சந்தோஷமா வெளிய விடுவீங்களா? அப்படின்னு சொன்ன உடனே தன்னால அப்படியே மனுஷன் கண்ணீர் விட்டுட்டான் மனுஷன். அழுதுட்டான். ஐயோ! காலையில தான் சத்தம் போட்டாரு. ஆனா நம்மள அனுப்பிச்சு விட்டு நமக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அப்படி இது வரைக்கும் நான் 100 ரூபாய் நோட்டை கூட கண்ணால பார்த்ததே இல்ல. நீ எனக்கு 500 ரூபாய் செக் தந்திருக்க. சத்தியமா சொல்ற துரை, நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஏய், அழுதுட்டு நான் அவருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரு ஃபோன் பண்ணி அவர்ட்ட பேசி, "அண்ணே ரொம்ப நன்றிண்ணே" அப்படின்னு சொல்லி, "இல்ல, இல்ல இருக்கட்டும் அதெல்லாம் பரவால்ல.
நீ வந்து ஒழுங்கா உன் உடம்ப பாரு, குடும்பத்தை பாரு. படம் தயாரிக்கிறதா இருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணி நல்லபடியா முடிவெடியா. அவசரப்பட்டு படத்துல இறங்காத. அதை பார்த்துக்க. இந்த படத்தை முடிச்சு முதல்ல ரிலீஸ் பண்ண வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புத்தி சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு ஹெல்பிங் மைண்டு, உதவுற குணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே இருக்கும் அவர்கிட்ட, தலைவர்கிட்ட. இதைத்தான் நெல்லை கண்ணன் அவர்கள் பேசுவார். ரொம்ப அருமையா பேசுவார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, பேச்சுல அவர் குறிப்பிட்டிருந்தார் பேச்சாளர் ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள். அவர் இப்ப நம்மளோட இல்ல. பட் அவர் சொல்லியிருந்தார், எம்ஜிஆர் ஏழையா இருந்தாரு. அதனால ஏழைகளுடைய கஷ்டம் எனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணார். ஏழைகளுக்காக நிறைய உதவி பண்ணாரு. நிறைய பேருக்கு சம்பாதிச்ச காசை வந்து நிறைய செலவு பண்ணாரு. நிறைய பேருக்கு செஞ்சார். அதே சிவாஜியும் ஏழையா தான் வந்தாரு. நான் ஏழையா இருக்கும்போது எனக்கு ஒரு ரூபாயே செய்யல. நான் இதுக்குடா செய்யணும்னு அவர் நினைச்சாரு. அதனால சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் விளையாட்டா ஜாலியா சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா இது இதுல பொய்யெல்லாம் கிடையாது. அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவருடைய எம்ஜிஆருடைய குணம்ன்றது இயல்பா உதவுற குணம், அது வேற. அப்புறம் நேரு காலத்துல பாத்தீங்கன்னா அப்பவே நிவாரண நிதிக்காக முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் மூலமா கிட்டத்தட்ட 76,000 ரூபாய் நிதி கொடுத்திருந்திருக்காரு எம்ஜிஆர். ஆதாரமே இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா போர் நிவாரண நிதினு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக 75,000 அது வந்து அப்ப எவ்வளவுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த காலகட்டத்துல காமராஜர் முதலமைச்சர் இவர் நிதி கொடுக்குறாரு. அப்ப அந்த அந்த பணத்தினுடைய மதிப்பு எவ்வளவுன்றதை பாத்துங்க. நம்ம நாட்டுக்காண்டி அவர் கொடுக்குறாரு. ஸோ அது வந்து கொடுக்கணுன்ற மனசுன்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்துல வந்து புரட்சி தலைவருக்கு அடுத்து ஈடா நம்ம சொல்லவே முடியாதுங்க. 8வது வள்ளல் எம்ஜிஆர்னா அது அவர் தாங்க. அதுல மாற்றமே இல்லைங்க. அப்படின்றதுதான் இந்த ஒரு சில விஷயங்கள் மூலமா அவர்கிட்ட உதவி வாங்கினவங்க, ஹெல்ப் வாங்கினவங்க, அவர் நிறைய பேருக்கு செஞ்சது. அதனாலதான் அவருக்கு வந்து அந்த கர்மா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அவர் இந்த உடல்நிலை சரியில்லாம படுத்திருக்கும் போது அவ்வளவு இந்த தமிழ்நாடே அழுதது. இது எல்லாமே ஒரு சாதாரண நடிகர். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க எல்லாரும், யாரா இருந்தாலும் சரி, ரஜினியா இருந்தா என்ன, விஜயா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, இன்னொரு எம்ஜிஆர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. வரவும் முடியாதுங்க. இதுதான் உண்மை. இந்த பதிவை பண்ணிட்டதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.